Good morning, respected professor and my dear friends. I am Raji and today I am going to present a seminar on service and retail marketing 7Ps action with reference to Reliance Retail Omnichannel Strategy. இந்த செமினாரில் நான் சர்வீஸ் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட்டிங் பற்றி பேச போகிறேன். இந்தியாவில் ரீட்டைல் செக்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, எஸ்பெஷலி டிஜிட்டலைசேஷன் ஆகுது. இந்த சேஞ்சஸ் அனலைஸ் பண்ண 7Ps ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஆம்னிச்சேனல் அப்ரோச். அபவுட் ரிலையன்ஸ் ரீட்டைல்னு சொன்னால் அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டடோட ரீட்டைல் டைவர்ஷன். இது இந்தியாவில் பிக்கெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரீட்டைலர். க்ராசரிஸ், ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், இ-காமர்ஸ்னு எல்லா செக்மெண்ட்லேயும் ஆப்ரேட் பண்ணுது. ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் டிஜிட்டல் ஸ்டோர்ஸும் இருக்குது. தேர்ட், ஆம்னி சேனல் ரீட்டைல்னால் என்ன? ஆம்னி சேனல் ரீட்டைல்னால் ஆன்லைன் ஆஃப்லைன் செப்பரேட்டாக இல்லை, ரெண்டும் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகணும். கஸ்டமர் எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் ஷாப் பண்ண முடியும். ப்ரைஸ், இன்வென்ட்ரி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். மெயின் ஃபோக்கஸ் கன்வீனியன்ஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சனலைசேஷன். இதை தான் ஆம்னி சேனல் ரீட்டைலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இங்கே மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு ரொம்ப பெரிய ஆஃப்லைன் நெட்வொர்க் இருக்குது. அதை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி காம்படிட்டிவ் இந்தியா மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டோடு ரன் பண்ணுறது தான் கீ சேலஞ்ச். இப்போது அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேஸோட அப்ஜெக்டிவ்ஸ்: ஃபஸ்ட்டு, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆம்னிச்சேனல் ஸ்ட்ராட்டஜியோட கீ பில்லரை புரிஞ்சுக்கிறது. செகண்ட், ஸ்டோர்ஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், சப்ளை செயின்ஸ் எல்லாம் எப்படி சிங்க் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணுறது. தேர்ட், ஜியோ ஈகோசிஸ்டம் எப்படி கன்சியூமர் ரிட்டென்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட், ஜியோமார்ட் மாடல்னால் லோக்கல் கிரானா ஸ்டோர்ஸை டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணுறது. கிரானா ஸ்டோர்ஸ்னால் நமக்கு தெரிஞ்ச லோக்கல் ப்ரொவிஷன்சி ஸ்டாப், சின்ன கடை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது, டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம் சேல் பண்ணுற ஷாப். கஸ்டமர் வாட்ஸ்அப், ஆப், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். நியர்பை கிரானா ஸ்டோர்ஸில் தான் ஆர்டர் ஃபில் பண்ணணும். இதனால் லோக்கல் பிஸ்னஸும் க்ரோத் ஆகுது, டெலிவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட், ஃபிஜிட்டல் இன்டகிரேஷன். ஃபிஜிட்டல்னால் ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல். கஸ்டமர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஸ்டோர்ஸில் கலெக்ட் பண்ணலாம். ஸ்டோர்ஸில் ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ்னால் டிஜிட்டல் கியாஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இன்வென்ட்ரி பில் எல்லாம் யூனிஃபைடு சிஸ்டமாக இருக்கும். இப்போது டிஜிட்டல் கியாஸ்னால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. டிஜிட்டல் கியாஸ்னால் ஸ்டோருக்குள்ளே இருக்கிற ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ப்ராடக்ட் இல்லைன்னா அதில் செக் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கலாம். இதுதான் டிஜிட்டல் கியாஸ். நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜியோ ஈகோசிஸ்டம். ரிலையன்ஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னா ஜியோ ஈகோசிஸ்டம் தான். ஒரே லாகின்ல எல்லா ஜியோ பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் டேட்டாவை பேஸ் பண்ணி பர்சனலைஸ்டு ஆஃபரும் கொடுக்குறாங்க. யூபிஐ, ஜியோ மணி மாதிரி ஈஸி டிஜிட்டல் பேமெண்ட்டும் இருக்குது. 7Ps ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட் நம்ம இப்போ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட்னு பார்த்தா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. க்ராசரிஸ், ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ்னு. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சேம் ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. ப்ரைவேட் லேபிளும் நேஷ்னல் பிராண்டும் இருக்குது. செகண்ட், இப்போது ப்ரைஸ் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜியில் அஃபோர்டபுள் அண்டு காம்படேட்டிவ் ப்ரைஸ் ஃப்ளோ பண்ணுறாங்க. ஃபெஸ்டிவல்னால் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ப்ரைஸ் சேமாக இருக்கும். தேர்ட், இப்போது பிளேஸ் பார்க்க போகிறோம். பிளேஸ்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஜியோமார்ட் மூலமாக டிஜிட்டல் ரீச்சும் இருக்குது. அர்பன், செமி அர்பன், ரூரல் ஏரியாவிலையும் ப்ரெசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ ப்ரமோஷன் பார்க்க போகிறோம். ப்ரமோஷனில் ஃபெஸ்டிவல் கேம்பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா, டிஜிட்டல் ஆட் யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டமருக்கு பர்சனலைஸ்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட், இப்போது பீப்புள் பார்க்க போகிறோம். பீப்புள்னால் எம்ப்ளாயி மட்டும் இல்லை, ஸ்டோர் ஸ்டாஃப்ஸும் வெல் ட்ரைன்டு. கிரானா பார்ட்னர்ஸும் டெலிவரி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏஐ சாட்போர்ட் மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. மல்டி லிங்குவல் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆர்டர் பண்ணுறதுல இருந்து டெலிவரி வரைக்கும் சீம்லெஸ்ஸாக இருக்கும்.
டிஜிட்டல் பேமெண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நெக்ஸ்ட் இப்போது ஃபிசிக்கல் எவிடன்ஸ்னால் க்ளீன் அண்டு மாடர்ன் ஸ்டோர்ஸ் லேஅவுட், யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ், டிஜிட்டல் ரெசிப்ட்ஸ், ஆர்டர் ட்ராக்கிங் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். 7PS ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த்னால் லார்ஜ் ரீட்டைல் மார்க்கெட்டிங் ரிலையன்ஸ் வச்சுருக்காங்க. வீக்னஸ்னால் இன்வென்ட்ரி அண்ட் டெக்னாலஜி காம்ப்ளெக்சிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டினா Tier 2 ரூரல் எக்ஸ்பேன்ஷன். த்ரெட்ஸ்னால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான காம்படேட்டர்ஸ் இருக்காங்க. கீ லேர்னிங் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டடியில் இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஆம்னி சேனல் சக்ஸஸ்க்கு சிஸ்டம் இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியம். லோக்கல் கிரானா எம்பவர்மெண்ட்னால ஸ்கேலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போது என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ் பண்ண ரியல் டைம் இன்வென்ட்ரி விசிபிள் வேணும், வெர்னாகுலர் லாங்குவேஜ் வேணும், வாய்ஸ் கமர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டெக்னாலஜி பேக் அண்டை ஸ்ட்ராங் பண்ணலாம். லாஸ்ட்டாக இப்போ கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். ஓவராலாக பார்த்தா ரிலையன்ஸ் ரீட்டைல் இண்டியன்ஸ் ரீட்டைலை ரிஃபைன் பண்ணுது. 7PSஐ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.